திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளிக்கு என்ன பெருமை தெரியுமா? எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான மலைக்கோட்டை அங்கே இருக்கிறது. மலைக்கோட்டையினுடைய காலத்தை சொல்லக்கூடியவர்கள் உலகம் தோன்றிய காலத்தில் தோன்றியது மலைக்கோட்டை என்று பேசுகிறார்கள். ஒரு பக்கம் வைஷ்ணவத்துக்காக ஸ்ரீரங்கம், இன்னொரு பக்கம் சைவத்துக்காக தாயுமானவர் கோயில். சிவபெருமான் தாயாகவும் இருந்தார், தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தாயாகவும் இருந்தார். அதனால அவருக்கு தாயும் ஆனவர் என்று திருச்சிராப்பள்ளியிலே பெயர். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாதன் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. திருவாசகத்தில மாணிக்க வாசக பெருமான் அந்த கோயிலை தாயான ஈசரை பாடுகிறார். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? திருச்சிராப்பள்ளியிலிருந்து கொஞ்ச தூரம் வந்தா ஒரு பக்கத்துல எறும்பி ஊர், எறும்பு வழிபட்ட ஸ்தலம். அதுக்கு இன்னைக்கு பேரெல்லாம் மாறி போச்சு. பழைய காலத்துல எறும்பி ஊர் தான் அது. எறும்பு வழிபட்ட ஸ்தலம். இந்த பக்கம் வந்தா திரு ஆனைக்காவல், ஆனை வழிபட்ட ஸ்தலம். ஓ, எறும்புல இருந்து யானை வரைக்கு எல்லாரும் சிவபெருமானை வழிபட்டார்கள். மனிதா, நீ வழிபட வேண்டாமா என்று கேட்பது மாதிரி திருச்சிராப்பள்ளியிலே இந்த பக்கம் எறும்பியூர், அந்த பக்கத்திலே திருவானைக்காவல். அம்பாளுக்கு பெயர் அகிலாண்டேஸ்வரி. உலகத்தை எல்லாம் படைத்தவள். அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. தாயுமானவர் பாடுகிறார், அகிலாண்ட கோடி உலகத்தை எல்லாம் படைத்த பின்னாலும் உன்னை எல்லோரும் கன்னி என்று சொல்கிறார்களே. அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. அவ்வளவு சிறப்பு திருச்சிராப்பள்ளிக்கு. அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல். கொஞ்ச தூரம் தள்ளி போனா காவேரிக்கு பக்கத்துல, கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கத்து பெருமாள். குடதிசை முடியை வைத்து புனதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளெந்தை அரவணை துயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன். தொண்டரடி பொடியாழ்வார் பாடுறார். மேற்கு பக்கம் தலைய வச்சாராம், கிழக்கு பக்கம் கால நீட்டினாராம், வடக்குக்கு முதுக காட்டினாராம், ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினாராம். ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினாராம். இலங்கையை பார்த்து பள்ளி கொண்டார் ஸ்ரீரங்கத்து பெருமாள். எல்லாரையும் பெருமாளே பெருமாளே அப்படின்னு பாடக்கூடிய அருணகிரிநாதர். முருகனை பெருமாளே பெருமாளே என்று எல்லா பாடல்களிலும் பாடக்கூடிய அருணகிரிநாதர் ஸ்ரீரங்கத்து பெருமாள்கிட்ட வந்த உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சார். என்னடா அவர் பெருமாள்ன்ட்டமே, இவர் தானே பெருமாள், இவருக்கு என்ன பேரு வைக்கலாம்? பெரிய பெருமாள்னு பேரு வச்சார். பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே, உரகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே. ஏன் பெரிய பெருமாள்? ராமனால் வழிபடப்பட்டவர். ராமன் 10 அவதாரங்களில் ஒன்று ராமாவதாரம். ராமனால் வழிபடப்பட்டமையினாலே அவருக்கு என்ன பேரு? பெரிய பெருமாள். அங்க எல்லாம் பெருசு பேரு, பெரிய பெருமாள், அம்பாள் எல்லாம் பெரிய பெரிய மூர்த்தங்கள். அந்த நைவேத்தியத்துக்கு கூட பெரிய அவசரம்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல எல்லாம் பெருமை. பக்கத்திலே திருவானைக்காவல். திருவானைக்காவலிலே ஒரு வைஷ்ணவர் மடப்பள்ளியில வேலை பார்த்தார். நல்ல சமையல் தெரியும். மடைப்பள்ளியில வேலை பார்க்கிறார். நல்ல சமைப்பார். கோயில்ல அகிலாண்டேஸ்வரிக்கும் நீர்த்திரள்நாதர் ஜம்புலிங்கம் பெருமானுக்கும் நைவேத்தியம் கொடுப்பார். பேசாம துண்ட விரிச்சு படுத்துருவார். என்னமோ ஒரு நாள் அவருக்கு அகிலாண்டேஸ்வரியின் மீது கொண்ட பக்தியினாலே அம்பாளுக்கு ஒரு கருணை வந்தது. இவர் சமயக்காரர், வைஷ்ணவர். அப்படியே அம்பாள் வந்து நிக்கிறா எதிர்த்தாப்புல. வாயத்தர. ஒன்னும் புரியாம வாயத் திறந்தார்.
அவ வாயில தாம்பூலம், வெத்தில, எச்சில் அப்படியே இவர் வாயில துப்பினார். சாப்பிடு, அப்படி சாப்பிட்டார். கண்ணை மூடினார், முழிச்சார். அவ்வளவுதான். மடமடன்னு தமிழ் பாட்டு கொட்டுது. திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாட்டு சொல்லுவார். திருமூலருக்கு அம்பாள் அருள் செய்தாள். எப்படி தெரியுமா? இந்த பாட்டே சொல்றேன். உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து, அது யாரு மனோன்மணி? அம்பாளுடைய முதலாவது அம்சம் மனோன்மணி. இந்த சிவன் கோயிலுக்குள்ள போறோமா இல்லையா? சிவன் கோயிலுக்குள்ள போய் சிவலிங்கத்தை பார்க்கிறோமா இல்லையா? நமக்கு வலது பக்கம், சிவபெருமானுக்கு இடது பக்கம் கதவு ஓரத்துல ஒரு அம்பாள் உட்கார்ந்துருப்பான். எங்க மதுரை கோயில்ல நல்லா பார்க்கலாம். சிவபெருமானுக்கு இடது பக்கம், நம்ம இங்க இருந்து பார்க்கிறோம்ல, நமக்கு வலது பக்கம் கதவு ஓரத்துல ஒரு அம்பாள். அவளுக்குத்தான் மனோன்மணின்னு பேர். அவதான் முதலில் எழுந்து மற்ற எல்லா சக்திகளையும் எழுப்புவாள். மனோன்மணின்னா யாரு? நம்மளால கடவுளை பார்க்க முடியாது. சிவபெருமான் கோடி சூரிய பிரகாசம். ஒரு சூரியனையே ஒழுங்கா பார்க்க நம்மளால முடியலை. கோடி சூரிய பிரகாசத்தை எப்படி பார்க்க முடியும்? முடியாது. நம்ம கண்ணுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருட்சக்தி, முதல் சக்தி, அவளுக்கு பெயர் மனோன்மணி. மாதா மனோன்மணி என்று பேசுவார்கள். மனோன்மணி தான் முதல் சக்தி. அவள் எழுந்துதான் மற்ற எல்லா சக்திகளையும் திருவம்பாவையில் எழுப்புவாள். தூங்கினாரான் திருமூலர். யாரு கனவுல காட்சி கொடுத்தா? அம்பாள் கனவுல காட்சி கொடுத்தா. கனவுல காட்சி கொடுத்து என்ன சொன்ன தெரியுமா? கையில வளையல் அணிந்த கை, கரங்கு வளை கை, கழுத்தார புள்ளி. இவர் கழுத்தை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டாளாம். உறங்கும் அளவில், நான் சொல்றது திருமூலர் திருமந்திரம், உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்கு வளைக்கை. கரங்குன்னா வளையமா சுத்துறது, வளையல் வளையமாத்தானே இருக்கும். அதனால கரங்கு வளைக்கை, கழுத்தார புள்ளி, பிறங்கொழி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு. தம்பலம்னா என்ன? தாம்பூலம், அதாவது நம்ம வெத்தில வாக்கு. பிறங்கொழி தம்பலம் உமிழ்ந்திட்டு, வாயில் உமிழ்ந்திட்டு, உறங்கல் ஐயா, தூங்காதே, எழுந்திரு என்று உபாயம் செய்தாளே. உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்கு வளைக்கை, கழுத்தார புள்ளி, பிறங்கொழி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு, உறங்கல் ஐயா என்று உபாயம் செய்தாளே. திருமூலர் திருமந்திரம். இல்லைன்னா திருமூலருக்கு இவ்வளவு பாட்டு எப்படி வரும்? அம்பாள் கொடுக்கலைன்னா எதுவும் வராது. பராசக்தி நினைக்கணும். திருஞான சம்பந்தருக்கு திருக்கோலக்காவில சிவபெருமான் தங்கத்தாளம் கொடுத்தாராம். இவர் அடிச்சு பார்க்கிறாரு, சத்தமே வரல. தங்கத்தாளத்தை என்ன ஷோவுக்கு கழுத்துல மாட்டிக்க முடியும்? அடிக்கணுமே, அடிக்கவில்லையே. திரும்பி பார்த்தா அம்பாள் அங்கே இருந்து சிரிக்கிறா. அவரு தாளந்தான் கொடுப்பாரு. தாளத்துக்கு ஓசை கொடுக்கணும்னா இங்கதான்ப்பா வரணும். அம்பாளை பார்த்தாராம், ஓசை கொடுத்தாளாம். அவளுக்கு பேர் தெரியுமா? ஓசை கொடுத்த நாயகி. சிவபெருமானுக்கு பேர் தெரியுமா? தாளபுரீஸ்வரர். தேவகோட்டை மீனாட்சி நாத்தானா குடும்பத்தார் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 1919 20 திருப்பணி பண்ணின திருத்தலம் திருக்கோலக்கா. உள்ள போன ஞானசம்பந்தர் பாடுவார், மடையில் வாழை பாய மாதரார் உடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சுங்கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ. தாளம் கொடுத்தது சிவபெருமான், ஓசை கொடுத்தது அம்பாள். அது மாதிரி எல்லா ஞானிகளுக்கும் எல்லா சித்தர்களுக்கும் வாழை என்ற பெயரில் சின்ன குழந்தையாக வந்து காட்சி கொடுத்து எல்லா சக்திகளையும் கொடுப்பவள் அம்பாள் பராசக்தி. திருமூலருக்கே அப்படி. நம்ம வைஷ்ணவ சமயக்காரர், பெருமாளை கும்பிடுறவர். அம்பாள் பராசக்தி வந்தா அப்படியே கனவுல வந்தா, இப்ப நேர்ல வந்தா, வாயில தாம்பூலத்தை கொட்டினாள். இவர் சாப்பிட்டார், அவ்வளவுதான் பாட்டு கொட்டுது. அவருக்கு பெயர்தான்
காளமேகப் புலவர். கேட்டிருக்கீங்களா? கண்ணபுரம்னு ஒரு ஊரு போயிருக்கீங்களா? கண்ணபுரம், கண்ணபுரம், திருக்கண்ணபுரம் கிருஷ்ணனுடைய ஊரு. ஒரு 5-6 ஊர் அந்த பக்கத்துல இருக்கும். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 108 திவ்ய கஷேத்திரங்களில் கண்ணபுரம் ஒண்ணு. திருக்கண்ணபுரம். காளமேக புலவருக்கு பசிக்குது. திருக்கண்ணபுரத்துக்குள்ள எட்டி பார்க்கிறார். ஐயங்கார்கள் ரொம்ப பேரும் அருமையான சாப்பாடு. ஒண்ணு மறந்துடாதீங்க, சைவ கோயில்களை விட வைஷ்ணவ கோயில்களில் தான் பிரசாதம் மிக அற்புதமாக இருக்கும். திருப்பதினா என்ன ஞாபகம் வருது? லட்டு. ஸ்ரீரங்கம்னா அரவணை. எங்க பழமுதிர் சோலைன்னா தோசை. அருமையா இருக்கும். என்ன வாயில போட்டு கடிக்க ஒரு நாள் ஆகும், ஆனா அருமையான சுவை. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கடிச்சுக்கிட்டே இருப்போமே, ரொம்ப நல்லா இருக்கும். ராமானுஜர் அந்த காலத்துல ஆட்களை இழுக்கிறதுக்காக அருமையா நல்ல அற்புதமான வகையில எல்லா ஊர்லயும் அந்த பிரசாதத்தை போட்டு விட்டுட்டார். கோயிலுக்கு வர்றமோ இல்லையோ பிரசாதமாவது வாங்கலாம். நல்ல கூட்டம் சேர்ந்தது. அது மாதிரி கண்ணபுரம் நல்ல வாசம், புளியோதர வாசம் மூக்க தொலைக்குது. ஐயங்கார் கோயில் புளியோதர அற்புதமா இருக்கும். அப்படியே சந்தோஷம். இவரும் பார்த்தார், உள்ள போய் சாப்பிடலாம், பசிக்குது. போனா, நீ வைஷ்ணவனா இருந்து சைவனா மாறிட்டார்ல, ஐயங்கார் தானே, மாறிட்டேன், அதனால உனக்கு சாப்பாடு கிடையாது. இவர் நிக்கிற இன்னொருத்தர், எங்க பெருமாளை பத்தி ஒரு பாட்டு பாடு, சாப்பாடு போடுறேன். பெருமாளை பத்தி பாடணும். இன்னொன்னு, எங்க பெருமாள் தான் எல்லாருக்கும் மேலேன்னு பாடணும். எல்லா தெய்வங்களை விட எங்க பெருமாள் தான் மேல அப்படின்னு பாடணும். அப்பத்தான் சாப்பாடு. பாடுறேன்ட்டாரு புலவன். எப்படி வேணாலும் பாடுவான். பாடுறேன்ட்டாரு. எங்க பாடு? கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம். அப்பா பாடிட்டாருப்பா. கடவுள்ல யாரு அதிகம்? திருமால் தான் அதிகம். ஒரு சைவர் பெருமாள் தான் அதிகம்னு பாடிவிட்டார். சாப்பாடை போடுன்ட்டாங்க. கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம். சாப்பாடு நல்ல வயிறார சாப்பிட்டார். சாமி, அந்த பாட்டை முடிச்சுட்டு போங்க, 4 வரி பாட்டு வெண்பா, முடிச்சுட்டு போங்க. முடிக்காமலா போவேன்? அதுக்கு தானேயா வந்திருக்கிறேன். கண்ணபுரத்தை கண்ணபுரம் என்பதும் உண்டு. யாப்பு நோக்கி கண்ண என்பது கண்ண என்றும் வரும். கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம், உன்னிலுமே நான் அதிகம். அடுத்தாப்பல வச்சார். நீதான் பெரிய ஆளு, இந்த பாரு, உன்னை விட நாம் பெரிய ஆளு. என்னடா, பெருமாளை விடவா இவர் பெரிய ஆளு? எல்லாம் பார்க்கிறாங்க. ஆமா, பாட்டு மிச்ச பாட்டை கேளுங்க. கண்ணபுரமாலே கடவுளரில் நான் அதிகம், உன்னிலும் கடவுளரில் நீ அதிகம், உன்னிலுமே நான் அதிகம். ஒன்று கேள், மண் உலகில் உன் பிறப்போ 10. நீ எத்தனை அவதாரம் எடுத்த? கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், மச்சாவதாரம், வாமனாவதாரம், கூர்மாவதாரம், பரசுராம அவதாரம், எத்தனை அவதாரம் எடுத்த? 10 அவதாரம் தான் எடுத்தேன். நமக்கு பிறவி எத்தனை தெரியுமா? கோடிக்கணக்கில். நாம் பிறந்த பிறவி எவ்வளவு தெரியுமா? அதிகம். அதுல ஒரு அற்புதமான நயம். கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம், உன்னிலுமே யான் அதிகம். ஒன்று கேள், மண்ணுலகில் உன் பிறப்போ 10. ஓர் சிவனுக்கு ஓர் பிறப்பு. முடிஞ்சு போச்சு. சிவபெருமானுக்கு ஒரே பிறப்பு தான். அதுவும் சரியா தெரியாது. பிறந்தாருன்னா இல்லை. அவருக்கு பேரு தெரியுமா? சிலப்பதிகாரத்துல சமணர் இளங்கோவடிகள் பிறவா யாக்கை பெரியோனுங்கிறார். பிறவியே கிடையாது. சிவபெருமான் எப்ப பிறந்தார்? டேட் ஆஃப் பர்த் என்ன? கிடையாது. பிறந்தாத்தானே. உனக்கு 10 பிறவி. சிவபெருமானுக்கு பிறவியே கிடையாது. நமக்கு எண்ண தொலையாத பிறவி. இப்ப சொல்லு, நீ பெரியாளா, நாம் பெரியாளா?
கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம், உன்னிலுமே யான் அதிகம், ஒன்று கேள் மண்ணுலகில் உன் பிறப்போ 10, ஓர் சிவனுக்கு ஓர் பிறப்பு, என் பிறப்பு எண்ணத் தொலையாதே. நம்ம எத்தனை பிறவி எடுத்திருப்போம்? எழுகடல் மணலை அளவிடில் அதிகம், எனதிடர் பிறவி அவதாரம். மணலை எண்ணிப்படலாம், நம்ம பிறவியை எண்ண முடியாது. அப்படி பாடியவர் காளமேகம். ஆற்றல் கொடுத்தவள் அகிலாண்டேஸ்வரி. இன்னொன்னு சொல்லணுமே, ஒரு ஊர்ல சாப்பிட போய் உட்கார்ந்தாரு. நல்ல அருமையான விருந்து, நல்ல சாப்பாடு. காளமேக புலவர் சாப்பிட உட்கார்ந்தாரு. இந்த பக்கத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தா, கொஞ்சம் நாகரிகம் தெரியாத ஆடு. பந்தியில சாப்பிடுறதுக்கு நாகரிகம் வேணும். இது பந்தியில பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டான். கொஞ்சம் நாகரிகம் இல்லாத ஆளு. முன்குடுமி அவனுக்கு. சாப்பாடு வச்சாங்களா, வேக வேகமா அள்ளி கொட்டிக்கிட்டான். சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ பாவம். அப்படி கொட்டிக்கிட்டு வேகமா சாப்பிட்டானா, இவரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவரும் சாப்பிடுறாரு. அவன் தலையை அப்படி வேகமா ஆட்டி சாப்பிட்டதுல குடுமி அவுந்து போச்சு. அவுந்து போய் சோத்துல விழுந்துருச்சு. அவன் சாப்பிடு, அந்த குடுமி அப்படி உதறினான். இவர் இலையில விழுந்துருச்சு. இவருக்கு கோபம் வருமா வராதா? ஒரு பந்தியில சாப்பிடுற பொழுது அதுக்குன்னு முறை இருக்கு. உன் வீட்டுல சாப்பிட்டா எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பந்தியில சாப்பிட்டா ஒரு நாகரீகம் வேணும். கோபம் வந்துருச்சு. நீ எந்த ஊரா? கும்பகோணம்னா. அவ்வளவுதான். பாட்டு ஆரம்பிச்சிருச்சு. திட்டி பாடுறாரு. எவனும் இப்படி பாட முடியாது தமிழ்ல. சுருக்கவிழ்ந்த முன்குடுமி சோழியா. சுருக்கவிழ்ந்த முன்குடுமி. குடுமி பின்னால இருந்தா கூட தப்பு இல்லை. இது முன்னால இருந்ததுனால சோத்துல விழுந்து இந்த பாடாய் போச்சு. சுருக்கவிழ்ந்த முன்குடுமி சோழியா. வாயை பார்த்தா வாய் காஞ்சு போய் கிடக்கு. அவ்வளவு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா. சோற்று பொறுக்குலர்ந்த வாயா. புலையா. புலையன்னா மாடு சாப்பிடுறவன். மாடு தின்னும் புலையா, உனக்கு மார்கழி திருநாளா? நந்தனாரை பார்த்து கேட்டாங்களாம். புலையன்னா மாடு சாப்பிடுறவன். சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா. சோற்று பொறுக்குலர்ந்த வாயா. புலையா. எந்த ஊரு? கும்பகோணம். திருக்குடந்தை கோட்டானே. திருக்குடந்தை கும்பகோணம் கோட்டானே. நாயே குரங்கே. இனிமே திட்ட முடியுமா? இன்னும் கடுமையா திட்டுறாரு பாருங்க. அடுத்த வரி அவன் எந்திரிச்சு ஓடி போயிட்டான். சுருக்க விழுந்த முன் குடுமி சோழியா. சோற்று பொறுக்குலர்ந்த வாயா. புலையா. திருக்குடந்தை கோட்டானே. நாயே குரங்கே. உனை ஒருத்தி போட்டாளே வேலையத்து போய். உன்னை ஒருத்தி பெற்றாளே இல்லை, போட்டாளே. நாய் குட்டி போட்டுது. அது மாதிரி பெற்றாள் இல்லை, உன்னை ஒருத்தி போட்டாளே வேலையத்து போய். தமிழ்ல பாடப்பட்ட பசை பாட்டுகளில் பெரிய பாட்டு இதுதான். எல்லாம் காளமேக புலவர். நினைச்சா பாடுவார். அம்பாள் தாம்பூலம் கொடுத்தாளா, சாப்பிட்டாரா, திருவானைக்காவல் வெளியில வந்தாரா, அற்புதமான பிள்ளையார் இருக்கார். முதல்ல பிள்ளையாரை பார்த்து பாடினார். நான் அந்த பாட்டை தான் முதல்ல சொல்லி இருக்கணும், நினப்பு வந்ததுனால சொல்லிவிட்டேன். இதை பிள்ளையாரை பார்த்து பாடுறார். அற்புதமான பாட்டு. திருவானைக்காவல் பிள்ளையாரை பாடினா என்ன கிடைக்கும்? ஏரானை காவில் உரை, என் ஆனை கன்றளித்த போரானை கன்று தனை போற்றினாள். இந்த யானை கன்று, யானைக்குட்டி, இதை போற்றினால் வாராத புத்தி வரும், சக்தி வரும், புத்திர உற்பத்தி வரும். புத்தி வரும், பக்தி வரும், புத்திர உற்பத்தி வரும். குழந்தை இல்லைன்னா போய் கும்பிடு, நல்ல குழந்தை பிறக்கும். ஏரானை காவில் உரை, என் ஆனை கன்றளித்தன் போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர உற்பத்தி வரும், சக்தி வரும், சித்தி வரும். தான் சக்தி கிடைக்கும், சித்துக்கள் கிடைக்கும். எங்க பாடின பாட்டு? திருவானைக்காவல்ல பெரிய பிள்ளையார் இருக்கார். திருவானைக்காவல் போயிருக்கீங்களா? 4-5 பிரகாரம். இந்த கடைசி பிரகாரம் இருக்கே,
அடேங்கப்பா, மதில் சுவர் 32 அடி உயரம். கடைசி மதில் 32 அடி உயரம். இங்க மதுரை கோயில் மதில் மாதிரி. மதுரை கோயில் மதிலுக்கு பேரு தெரியுமா? கபாலி மதில். மதிலுக்கு பேரு கபாலி மதில். விடலால வாயிலாய் விடுமையார்கள் நின்களல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிம் மதில் கூடலால வாயிலாய் கொலாயதன்ன கொள்கையில். அது மாதிரி திருவானைக்காவல்ல உள்ள போனா மதில் சுவர் 32 அடி உயரம். சார், எவ்வளவு தூரம்? நீளம் என்ன? 8000 அடி. கோயில் பெருசு இல்ல, 4 பக்கமும் மதில் சுவர் வைக்கணுமே, 8000 அடி. அற்புதமான மதில். மதிலுக்கு பேர் தெரியுமா? திருவானைக்காவல்ல பெரிய மதில். மதிலுக்கு பேர் தெரியுமா? திருநீற்றான் மதில். என்ன பேரு? திருநீற்றான் மதில். ஏன்? சோழ ராஜா கோயில் கட்டிட்டான், மதில் கட்டுறதுக்கு முடியல, திகைக்கிறான், கூலி கொடுக்கணும், நிறைய செலவழியும், யோசிக்கிறான். ஒரு சித்தர் வந்தார். சிவபெருமான், நீர்த்திரள் நாதர், ஜம்புகேஸ்வரர், ஜம்புலிங்கம், அங்கிருந்து ஒரு சித்தரா வர்றார். கவலைப்படாதே, வேலையை தொடங்கு. வேலையை தொடங்கினா எல்லாருக்கும் கூலி கொடுக்கணுமே, கூலிக்கு என்ன செய்யறது? கூலிக்கு விபூதியை கொடு. உதைக்காம விட மாட்டாங்க. எல்லா வேலையும் பார்த்து விட்டு விபூதியை கொடுத்தா உதப்பானா இல்லையா? விபூதியை கொடு, நான் பார்த்துக்கிறேன். சரி, எல்லாம் வேலை பார்க்கறாங்க. ஒரு நாள் விபூதியை கொடுத்தாச்சு. விபூதியை வாங்கி கோயிலுக்கு வெளியில வந்து திறந்து பார்த்தா, நல்லா வேலை பார்த்தவனுக்கு 2 ரூபா. அந்த காலத்துல வேலை ஏமாத்தனவனுக்கு விபூதி. இனிமே ஏமாத்துவானா? அப்படி கட்டுனதுனால மதிலுக்கு பேர் தெரியுமா? திருநீற்றான் மதில். இதே மாதிரி இன்னொரு இடத்துல கோயிலையே கட்டி விட்டாங்க, விபூதியை கொடுத்தது. எந்த ஊர் தெரியுமா? திருச்செந்தூர். திருச்செந்தூர் இன்னைக்கு போய் பார்க்கிறீங்களே, அலைவாய், திருச்சீர் அலைவாய் சிலப்பதிகாரத்தில் பாடப்பட்டது. நேத்து முந்தானத்து வந்ததில்லை, சிலப்பதிகார காலத்திலேயே பாடப்பட்ட ஊர் திருச்சீர் அலைவாய். கோயில் கட்டுறதுக்கு 3 சாமியார்கள். சாமியார் தூங்கினாரு, கனவுல முருகன் காட்சி கொடுத்தான், கோயிலை கட்டு. நான் பிச்சைக்காரன், சாமியார், நான் எங்க போறது? கவலைப்படாதே, 6 பட வீட்டுக்கும் போயிட்டு இங்க வா, நீதான் கட்டப் போகிறாய். சாமியார் புறப்பட்டார். பழனிக்கு போனார், திருவேரகத்துக்கு போனார், திருத்தணிக்கு போனார், பழமுதிர் சோலைக்கு போனார், எல்லாம் ஒவ்வொரு இடமா போனார். திருப்பரங்குன்றத்துக்கு போனார். 6 இடத்துக்கும் 5 இடம் போயிட்டு திருச்செந்தூருக்கு வந்து முருகான்னார், வேலையை தொடங்கு. வேலையை தொடங்குறதா? இந்த எதிர்த்தாப்புல பாரு, கல்லு வந்துருச்சு, மண்ணு வந்துருச்சு, செங்கல் வந்துருச்சு, யார் யாரோ கொண்டாந்துட்டான். அவனவனுக்கு தகவல் வந்தாச்சு, கூலிக்கு ஆள் வந்திருக்கு, வேலையை தொடங்கு, கூலி கொடுக்க பணம், விபூதியை கொடு. திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? கோபுரத்தினுடைய கலர் என்ன? நம்ம ருத்ரகாளியம்மன் கோயில்ல எத்தனை கலர் போட்டு கோயில் கோபுரம். திருச்செந்தூர் கோபுரம் விபூதி கலர். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விபூதி கலர் தான். விபூதியை கொடு. வாங்கிக்கிட்டு போய் அந்த பிள்ளையார்கிட்ட நின்று திறந்து பார்க்க சொல்லு. எந்த பிள்ளையார்? அங்க போற வழியில ஒரு பிள்ளையார் இருக்கார். அவருக்கு பேர் தெரியுமா? தூண்டுகை விநாயகர். அது என்ன தூண்டுகை விநாயகர்? முருகனை கும்பிடுன்னு தூண்டுறாராம், நம்மளை என்கரேஜ் பண்றாராம். அவருக்கு என்ன பேரு? தூண்டுகை விநாயகர். அங்க ஒரு பாட்டு எழுதி போட்டிருந்தாங்க அந்த காலத்துல. எனக்கு ஒரு கெட்ட வழக்கம், நல்ல பாட்டை பார்த்தா எழுதி பாடம் பண்ணிக்குவேன். தூண்டுகை விநாயகனேன் தொல் கணநாதன் இறையே ஈண்டு வரும் அன்பரெல்லாம் ஏற்றமுற தூண்டுகிறாய். என்ன சொல்லி தூண்டுகிறாய்? தம்பி, திருச்செந்தில் அவன் தாழ் பணிந்தால் வீடுடனே இம்பரிலும் வாழ்ந்திடலாம் என்று. முருகனை கும்பிட்டா அங்கேயும் நல்லா இருக்கலாம், இங்கேயும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தூண்டுறாராம். அவருக்கு என்ன பேரு? தூண்டுகை விநாயகர்.
விபூதி எடுத்துக்கிட்டு அங்க போக சொல்லு, தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் திறந்து பார்க்க சொல்லு. எல்லாம் வேலை பார்த்தான். சாயங்காலம் கூலி விபூதி கிடைச்சிது. தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் திறந்து பார்க்கணும். நல்லா வேலை பார்த்தவனுக்கு 5 ரூபா இருக்கு, ஏமாத்தனவனுக்கு விபூதி இருக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூர் கோபுரம் பூரா விபூதி கலர் தான். இதே மாதிரி கட்டப்பட்டது திருநீற்றான் மதில். எந்த ஊரு? திருவானைக்காவல். கல்கி பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க கொஞ்சம், பார்த்தவங்க ரொம்ப. அது ஒரு பக்கம். அதுல ஆழ்வார்க்கடியான்னு ஒருத்தன் வருவானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல ஒரு சின்ன கதை கல்கி சொல்லுவார். என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு வைஷ்ணவர், ஆழ்வார்க்கடியான்னு வச்சுக்கிடுங்களேன், ஸ்ரீரங்கத்திலிருந்து வர்றார். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவானைக்காவல் வழியா திருச்சிராப்பள்ளிக்கு வரணும். அந்த காலத்துல சைவ வைஷ்ணவ சண்டை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நீயா நானான்னு 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஆளுக்கு கதையை கட்டி விட்டாங்க. அப்படி ஒரு நேரம் இந்த வீர வைஷ்ணவர் அங்கிருந்து வர்றார். திருவானைக்காவலுக்கு வந்துட்டார். கோபுரத்தை பார்க்கப்படாது. சிவன் கோவில் கோபுரத்தை பார்த்தா பாவம், கண்ணை மூடிக்கிட்டே போறாரு. சிவன் கோவில் கோபுரத்தை பார்த்திடப்படாது, கண்ணை மூடிக்கிட்டே போனாரா. மேல இருந்து இவ்வளவு பெரிய கல்லு தலையில வந்து நட்டுன்னு விழுந்துச்சு. இது வலுவலுன்னு இருக்கு இவர் தலை. விழுந்துதான் தாங்க முடியல. நிமிந்து பார்த்து விட்டார். திருவானைக்காவல் கோபுரம் தெரிஞ்சிருச்சு. அதுல ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கு. அந்த காக்கா ஒரு கொத்து கொத்தி இருக்கு. அதுல கோபுரத்து கல்லு புறப்பட்டு வந்து இவர் தலையில உருண்ட பருக்க கல்லு விழுந்துருச்சு. இவருக்கு கோபம் வரணுமா சந்தோஷம் வரணுமா? கோபம் தானே வரணும். சந்தோஷம் வந்துருச்சு. ஆகா, ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவ காக்காயே, ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவ காக்காயே, திருவானைக்காவல் சிவன் கோயில் கோபுரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு தள்ளு. ஆமா, இடிக்குது இல்ல, கல் எடுத்து போட்டுருச்சு இல்ல. இப்படி கல் எடுத்து போட்டா கோபுரம் என்னாகும்? இடிஞ்சு போயிடும். சிவன் கோயில் கோபுரத்தை இடிக்கிறதா இருந்தா அது ஸ்ரீரங்கத்து காக்காயாத்தான் இருக்கணும், வைஷ்ணவ காக்காயாத்தான் இருக்கணும். அதுலயும் வீர வைஷ்ணவ காக்காயாத்தான் இருக்கணும். ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவ காக்காயே, திருவானைக்காவல் சிவன் கோயில் கோபுரத்தை இடிச்சு தள்ளு. இதெல்லாம் கல்கி எழுதுகிறார். திருவானைக்காவல் நம்ம உடம்புல 6 ஆதாரம் இருக்கு தெரியுமா? திருமூலர் சொல்றாரு, மூலாதாரம். இந்த ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேல. இதுக்கு பேரு மூலாதாரம்னு பேரு. அதுக்கு மேல வந்தா ஜலம் போற பாதை. அதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். அதுக்கு மேல வாங்க கொப்புள். கொப்புளுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு பேரு மணிபூரகம். இன்னும் தாண்டி மேல இதயம் டிக் டிக்னு அடிக்குது, அதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு பேரு அநாகதம். அப்புறம் இந்த தொண்டைக்குழி, இந்த இடம் அண்ணாக்கும் உள்நாக்கும் சேர்ற இடம், இந்த இடம், இதுக்கு பேரு விசுத்தி. அதுவும் தாண்டி மேல வந்தா புருவ மத்தியஸ்தானம், குங்குமப்பட்டு வைக்க வேண்டிய இடம். நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி, உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். புருவ மத்தியஸ்தானம், அதுக்கு பேரு ஆக்ஞை. அதுக்கும் மேலே உச்சந்தல நெடுநெடுன்னு இருக்கும், அதுக்கு பேரு பிரமரந்திரம். அதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம். இதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள முக்கியமான பகுதிகள் யோகாவில. இது பூரா ஒவ்வொரு கஷேத்திரம். கோயில் எல்லாம் 5 பூதமும் வெளியில இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. பூதம் 5 தானங்க இந்த உடம்பு. இதுல தண்ணி இருக்கா? இருக்கு. வெப்பம் இருக்கா? இருக்கு. காத்து இருக்கா? இருக்கு. ஆகாசத்தை புடிச்சுக்கிட்டு தான் இது இப்போதைக்கு நிக்குது. எல்லாம் மண்ணு இருக்கா? இதுவே மண்ணுதான். எல்லாம் இருக்கு. 5 பூதமும் இருக்கு. இது ஒன்னனுக்கும் ஒவ்வொரு கோயில். மூலாதாரம் எந்த கோயில்? திருவாரூர். திருவாரூர்ல சாமிக்கு என்ன பேரு? புற்று இடங்கொண்டார்.
திருமூலட்டானேஸ்வரர். மூலாதாரத்து கடவுள் மூலட்டானேஸ்வரர் திருவாரூர். அதுக்கு மேல ஜலம் போற பாதைக்கு நேர பின்பக்கத்துல உள்ளது சுவாதிஷ்டானம். அந்த திருத்தலம்தான் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய திருவானைக்காவல். சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல், ஜலம் போற பாதை. திருவானைக்காவல்ல சிவலிங்கத்துக்கு கீழே தண்ணி ஊறும், பார்த்திருக்கீங்களா? இப்பவும் ஊறுது. முந்தி நல்லாவே ஊறும், இப்ப கொஞ்சமா ஊறுது. அப்படி லேசா படர்ந்து நிக்குது. முந்தி மலமலன்னு வரும் தண்ணி. ஊத்து இருக்கு திருவானைக்காவல் தண்ணீர். பெருமானுக்கு பேர் என்ன? செழுநீர் திரள். செழுநீர் திரளை சென்று ஆடினேனே, அப்பர் சுவாமிகள் தேவாரம். செழுநீர் திரள். மூலாதாரம்ங்கிறது திருவாரூர், சுவாதிஷ்டானம்ங்கிறது திருவானைக்காவல். அப்புறம் இந்த கொப்பூல் மணிபூரகம், அதான் திருவண்ணாமலை. அதை தாண்டி மேல வர்றோம் அநாகதம், ஹார்ட், இதயம், அதுதான் தில்லை. இதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அவர் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அவர் ஆட்டமும் நிக்கப்படாது, இந்த டிக் டிக்குன்னு அடிக்கிறது நிக்கப்படாது. ஹார்ட், அநாகதம், அது தில்லை. அதுக்கும் மேல இந்த விசுத்தி தொண்டக்குழி, இதுதான் திருக்காலத்தி. அதுக்கும் மேல இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் ஆக்ஞை, அதுதான் காசி. பூர்வ மத்தியமே காசி, திருவிளையாடல் புராணம். அதுக்கும் மேல உச்சந்தல பிரமரந்தரம், அதுதான் கைலாசம். அதுக்கும் மேலே ரெண்டங்குளம் துவாதசாந்த தலம், அதுதான் மதுரை. இப்ப 5 பூதமும் வந்துருச்சா? 5 பூத கஷேத்திரமும் வந்துருச்சா? திருவாரூர் மண்ணு, திருவானைக்காவல் தண்ணி, திருவண்ணாமலை நெருப்பு, திருக்காலத்தி காற்று, சிதம்பரம் ஆகாசம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி 5 வந்துருச்சு. எல்லாம் உடம்புக்குள்ள. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அப்போ திருவானைக்காவல் எதுக்கு அடையாளம்? சுவாதிஷ்டானத்துக்கு அடையாளம். இப்ப நம்ம திருவானைக்காவலுக்குள்ள போறோம். அகிலாண்டேஸ்வரிய பார்க்க போறோம். நிறைய செய்திகள். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு திருச்சிராப்பள்ளியில திருச்சிராப்பள்ளியில இருந்தார். ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர். உள்ள போவாராம், அகிலாண்டேஸ்வரிய பாப்பாராம். பெரிய பிரகாரம், விறுவிறுன்னு பிரகாரம் வருவாராம். வர்ற பொழுது பாட்டு புதுசா சொல்லிக்கிட்டே போவார். பழைய நம்ம அபிராமேந்தாதி சொல்லிக்கிட்டு போவான், நமக்கு தெரிஞ்ச பழைய பாட்டு. அவர் புதுசா பாட்டு கட்டிக்கிட்டே போவார். பின்னால வர்ற சாமிநாதையர் எழுதிக்கிட்டே போவார், சொல்லிக்கிட்டே போவாரா. பிரகாரம் வந்து முடிச்சா அகிலாண்டேஸ்வரி மாலை 100 பாட்டு முடிஞ்சிருக்குமா. அப்பா, அப்படி பாடினவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. எத்தனை பாட்டு பாடினார் தெரியுமா? மொத்தம் 1,00,000 பாட்டு. சாமிநாதையருடைய ஆசிரியர். 65 ஆண்டுகள் வாழ்ந்தவர். சாகுற போது கடைசி காலம் 65 வயசு. பழுத்த பழம் அப்படி படுத்து கிடக்கிறாரு. சாமிநாதையர் பக்கத்துல நிக்கிறாரு. சாமிநாதா கூப்பிட்டாரு, வந்தாரு. என்னமோ சளி அடைக்குது, இங்க அடைக்க போகுது, திருவான்னாரு. சளி அடைச்சிருச்சு, பேச முடியல. திருவா என்னமோ கேட்டாரு, என்ன தெரியல, வார்த்தை பாதியில நிக்குது. திருவா. சாமிநாதையர் கெட்டிக்காரர், அறிவாளி, கண்டுபிடிச்சு விட்டார். திருவாசகம் பாடுங்கிறாரு. சாகுற போது திருவாசகம் பாடுங்கிறாரு. என்ன பாட்டு பாடினார் தெரியுமா? திருவாசகம் 24ஆம் தலைப்பு, அடைக்கல 10, 10வது பாட்டு. வணங்குகின்றாய்க்கு உன் அருளார முதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால், தளங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய், அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன்.
நான் உட்கார்ந்து இருக்கிறேன், சாப்பாடு போட்டாங்க, வாரி வாரி கொட்டிக்கிறேன், ரொம்ப பசிக்குது, தலையெழுத்து இல்லை, விக்கல் எடுக்குது, தேன் மாதிரி தண்ணீர் கொடுத்து என்னை ஆட்கொள், உன் திருவடியில் அடைக்கலம், அதோடு அடங்கிடுச்சு. அந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அகிலாண்டேஸ்வரி மாலை பாடுறார். ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு மேல போறேன். அகிலாண்டேஸ்வரி மாலை பிள்ளைத்தமிழ் கூட அவர் தான் பாடினார்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அம்மா பாடினாங்களே பொன்னே வருக, அது அடுத்தாப்புல வர்றேன். அருமையான பாட்டு, நிறைய பாட்டு திரிசரபுரத்துல அவர் பாடின பாட்டு. ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். ஒரு பாட்டு, சிவபெருமானுக்கு பித்தன்னு பேர், சரியா தப்பா? அவன் என்ன பைத்தியமா? எங்க உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய சிவபெருமான் பித்தனா? ஆமாங்கிறாரு மகாவித்துவான். ஏன்? ஒரு பைத்தியக்காரத்தனத்தை இந்த சிவபெருமான் செய்கிறார். என்ன பைத்தியக்காரத்தனம்? தண்ணிக்குள்ள விழுந்தா தண்ணி நம்ம எத்தனை முறை தூக்கி விடும். ஐயா, எனக்கு நீச்சு தெரியாது ஐயா. எனக்கு தெரிஞ்சது கடப்பாறை நீச்சுத்தான். கடப்பாறையை உள்ள போட்டா எப்படி நீந்தும்? அதான் நம்ம பொழப்பு. எத்தனை முறை தூக்கி விடும்? 3 முறை தூக்கி விடும். 3வது முறை முடிஞ்சிடும். தண்ணி நம்மள 3 முறை காப்பாற்றும். அம்பாள் பராசக்தி ருத்ரகாளி அம்மன் தப்பு பண்ணனா எத்தனை முறை காப்பாத்துவா? 1000 கோடி தடவை காப்பாத்துவா. காப்பாத்துவாளா இல்லையா? சிவபெருமானே, நீ சரியான பைத்தியக்காரன். 3 முறை காப்பாத்துற கங்கைய தலையில வச்சு 1000 முறை காப்பாத்துற அம்பாளை இடையில வச்சிய இடது பக்கம் இவளை இல்லையா தலையில தூக்கி வைக்கணும்? எங்க இத்தனை முறை காப்பாத்துற அம்பாளை தலையில வைக்கணும், 3 முறை காப்பாத்துற கங்கைய இடது பக்கம் வைக்கணும். நீ பைத்தியக்காரன். யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கறதுன்னு உனக்கு தெரியல. அதனால நீ பண்ணினது தப்பு, நீ பைத்தியக்காரன். இப்படி பாடினவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருச்சிராப்பள்ளியை பத்தி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நல்லா கேட்டுங்க. நம்ம வீட்டில் பிரசவத்துக்கு நிற்கிறாங்கல்ல, இன்னைக்கு பிரசவம்னா பயப்படுறாங்க. அதுவும் ஆஸ்பத்திரியில போனா அந்த ஆஸ்பத்திரிக்காரங்க பயமுறுத்திப்படுறாங்க. என்னமோ கத்தியை காட்டி அதை காட்டி இதை காட்டி இந்த பிள்ளைகள் அரண்டு போகுது. ஆபரேஷனா சரி பண்ணிரட்டுங்குது. ஒரு நாள் நம்மளால தாங்க முடியல. ஆபரேஷன் சரிங்கிறதா இல்லையா? அதுல திருச்சிராப்பள்ளியில ஒரு அற்புதமான திருஞான சம்பந்தர் பாட்டு, அந்த பாட்டை நல்லா படிக்க சொல்லுங்க. வயிற்றுல குழந்தை இருந்தா அந்த தாய் இந்த பாட்டை 11 பாட்டையும் படிச்சா நல்லது. முடியலையா, ஒரு பாட்டை படிக்க சொல்லுங்க. குழந்தை வயிற்றுல இருந்து நழுவி விழுகும். ஆமாங்க, நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. நான் ஒரு பாட்டுத்தான் சொன்னேன். என் சொந்த அனுபவமே உண்டு. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க காலையில போன் பண்றாங்க, இடுப்பு வலிக்குது, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறான், ஒன்றும் புரியல, இந்த பிள்ளை ரொம்ப துடிக்குது. இந்த காலத்து பிள்ளைங்கள் தாங்க முடியாது. அந்த காலத்துல 10 பிள்ளைக்கு தாங்கினாங்க. இந்த காலத்துல ஒத்த பிள்ளைக்கு தாங்க முடியல. கஷ்டம். என்ன ஆக போகுதோ தெரியல. நான் அங்கிருந்து கார்ல வந்துகிட்டு இருக்கேன். திருச்சிராப்பள்ளிக்கிட்ட கார் வருது. அப்படி திரும்புறேன், மலைக்கோட்டை தெரியுது, கீழே தாயுமானவர் தெரிகிறாரு. நான் பாலத்துல வந்துகிட்டு இருக்கேன். ஒரு கும்பிடு போட்டேன், கடவுளே நல்லா இருக்கணும், நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேன். பாடினா மத்தியானத்துக்கு தகவல் வருது, சரியா 12:30 மணிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நான் 12:30 மணிக்கு அதை பார்த்து பாடிட்டு இருக்கேன். சத்தியம் 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 நடக்குது சார். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். சரி, திருவானைக்காவலுக்கு என்ன சிறப்பு?
முதலாவது சிறப்பு ஜம்பு முனிவர். அவர் தவம் பண்ணனாராம். சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். என்ன வேணும்? இந்த மரத்தின் கீழே நீ இருக்க வேணும். அது என்ன மரம்? நாவல் மரம், வெண்ணாவல் மரம். இன்னைக்கும் வெண்ணாவல் மரத்தின் கீழே எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார் சிவலிங்கம். ஜம்பு வெண்ணாவல் மரம். அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அதுதான் முக்கியம். ஒரு யானை சிவபெருமான கும்பிடும். காவேரி ஆறு பக்கத்துல ஓடுது. காவேரி தண்ணியை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும். அந்த காலம் இப்ப உள்ள கோயிலெல்லாம் நினைக்காதீங்க. அந்த காலம் நாவல் மரம், யானை, அவ்வளவுதான். இந்த கோயிலெல்லாம் அப்ப கிடையாது. அபிஷேகம் பண்ணும், கும்பிடும். ஒரு செலந்தி பூச்சி, 8 கால் பூச்சி, அது பார்த்துது நான் சிவபெருமான கும்பிடணும். அது வந்தது. சிவபெருமானுக்கு கோயில் கிடையாது, நான் கட்டுறேன். யாரு? 8 கால் பூச்சி. 8 கால் பூச்சி கோயில் கட்ட முடியுமா? அதுக்கு எப்படி தோணுதோ அப்படித்தான் கட்டும். வாயில அதுக்கு நூல் வரும்ல, நூலை வச்சு மேல அருமையா கோயில் கட்டி பிடிச்சு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. சிவபெருமான் கோயிலுடைய அமைப்பை பார்க்கிறாரா, கட்டணவன் மனசை பார்க்கிறாரா? மனசத்தானே பார்க்கிறாரு. அழகா ஒரு கோவில் கட்டி பிடிச்சு, செலந்தி பூச்சி நூலால கட்டி பிடிச்சு. யானை வந்தது. மேல என்னமோ நூலாம்பட தூசி தண்ணிய ஊத்தி அப்படியே அந்த கோயிலை இடிச்சு பிடிச்சு. நூல் கோயில் தானே, இடிச்சு பிடிச்சு. மறுநாள் பார்த்தது செலந்தி. ஐயோ, இடிச்சு பிடிச்சு. திரும்ப ஒரு தரம் கோயில் கட்டுனுச்சு. யானை திரும்ப ஒரு தரம் இடிச்சுது. தினம் இது கோயில் கட்டவும், அது இடிக்கவும், கோயில் கட்டவும், இடிக்கவும். செலந்திக்கு கோபம் வந்துருச்சு. இந்த யானை பயல ஒரு கை பார்க்கிறேன். யாரு? செலந்தி. மறுநாள் யானை வந்துதா, செலந்தி தும்பிக்கைக்குள்ள புகுந்துக்குச்சு. கரன்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யானைக்கு எப்படி இருக்கும்? தும்பிக்கையை போட்டு அடிக்குது. யானையும் செத்து போச்சு, செலந்தியும் செத்து போச்சு. ரெண்டும் தேவலோகத்துக்கு போனுச்சு. யானைக்கு பிறவி இல்லைன்னுட்டாங்க. செலந்திய பார்த்தாங்க. நீ சாகுற போது என்ன நினைப்போட இறந்தேன்? இந்த யானை பயலை கொல்லணும் அப்படிங்கிற நினைப்போட செத்து போனேன். அப்போ பிறவி எடு. புரியுதா? சாகுற போது எனக்கு பேரம் இல்லையே, என் பேரனுக்கு ஒரு பேரனை பார்த்துட்டு செத்தா தேவையில்ல, பேரன் இல்லையேன்னு நினைச்சா நீங்க அடுத்த பிறவி எடுத்து பேரனா பிறப்பீங்க. சாகிற பொழுது எப்படி சாகணும்? கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. பட்டினத்து சாமி கையெடுத்து கும்பிட்டு ஓம் நம சிவாய அப்படின்ட்டு உயிரை விட்டான். இது எப்படி உயிரை விட்டது? இந்த யானையை கொல்லணும், இந்த யானையை கொல்லணும். அதனால அடுத்த பிறவி மாட்டிக்கிச்சு. செலந்தி பிறந்தது. கோயில் கட்டுனுச்சுல்ல போன பிறவியில. அந்த புண்ணியத்துல ராஜா வீட்டுல பிறந்தது. சோழ ராஜா வீட்டுல பிறந்தது. அந்த கதை என்ன வேடிக்கை. மகாராணி வைத்துக்கொள்ள குழந்தை. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துடும். நீர்க்குடம் உடைஞ்சிருச்சு. மறுத்து வச்சு எல்லாம் தயாரா நிக்கிறாங்க. மகாராணிக்கு குழந்தை பிறக்க போகுது. ராஜா அங்க உட்கார்ந்து இருக்காரு ஓரத்துல. அங்க அந்த பக்கத்துக்கு ஒரு ஜோசியர் வந்தார். விவரத்தை எல்லாம் கேட்டார். இன்னும் 24 நிமிஷம் கழிச்சு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தை மூவுலகையும் ஆளக்கூடிய சிவபக்தனாக பிறப்பான். இன்னும் எவ்வளவு நேரம்? ஒரு நாளிகை. ஒரு நாளிகைன்னா எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம். 24 நிமிஷம் கழிச்சு குழந்தை பிறந்தால் உலகை ஆளக்கூடிய சிவபக்தனாக பிறப்பான். இந்த மகாராணி காதுல அது விழுந்துருச்சு. இந்த மகாராணிக்கு பேர் என்ன தெரியுமா? கமலவதி. கமலவதி. பெரிய புராணத்திலே 3 பேர். ஒருத்தி திலகவதி, ஒருத்தி புனிதவதி, ஒருத்தி கமலவதி. திலகவதி யாரு? அப்பர் சுவாமிக்கு அக்கா.
அவ இல்லைன்னா அப்பர் சுவாமி இல்லை. புனிதவதி காரைக்கால் அம்மையார். இது கமலவதி. கமலவதி வயிற்றுல புள்ள என்ன சொன்னா தெரியுமா? நீர்க்குடம் உடைஞ்சிருச்சு, தலை திரும்பிருச்சு, வரப்போகுது, குழந்தை விழுந்துரும். இல்ல, என் காலை தூக்கி மேல வச்சு கட்டுன்ட்டான். காலை தூக்கி தூண்ல வச்சு கட்டியாச்சு. இப்படி தலைகிட கிடக்கிறா. எப்படி இருக்கும்? குழந்தை வர்றதுக்கு ரெடி. பெற்றாயோ பிழைத்தாயோம்பா. எப்படியாவது குழந்தை வந்துட்டா சரி, வராம தடுத்து நிறுத்தியாச்சு. குழந்தைக்கு எப்படி இருக்கும்? கண்ணெல்லாம் அந்த ரத்தம் பட்டு செக்கச்செவேல்னு ஆகி இவ 24 நிமிஷம் நரக வேதனை. அது அந்த தாய்க்குத்தான் தெரியுமே தவிர கடவுளுக்கு கூட தெரியாது அந்த பாடு. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று. குழந்தை பெற போது உடம்பு பூரா வலிக்குமா. அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. பட்டினத்தார் பாடுறார். காலை மேல தூக்கி வச்சு கட்டியாச்சு. இங்க நரக வேதனை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாத்தையும் நம சிவாய தாங்கிக்குது. ஓம் நம சிவாய. 24 நிமிஷம் ஆயிடுச்சு. கீழே இறக்கி விடு. இறக்கியாச்சு. குழந்தை வெளியில வந்தது. கண்ணு இடுங்கி போய் ரத்தமா தெரியுது. என் செல்வ கோச்செங்கண் நானோ. செங்கண் செல்வம் மகாராஜா. என் செல்வ கோச்செங்கண் நானோ அப்படின்னா கமலவதி உயிர் போய்விட்டது. 24 நிமிஷம் பட்ட வேதனை, உயிர் போய்விட்டது. இந்த பிள்ளை ராஜாவாக வந்தான். கோச்செங்கச்சோழன் சிவபெருமானுக்கு கோயில் கட்டினான். எத்தனை கோயில் கட்டினான் தெரியுமா? 70 கோயில் கட்டினான். 70 கோயில்லையும் யானை நுழையாம கட்டினான். அது அந்த போன ஜென்மத்து நினைப்பு. ஆமா, யானை தானே உள்ள புகுந்து நம்ம கோயிலை உடைச்சுது. அதுக்கு பேர் தெரியுமா? யானை புகா மாடம். திருவானைக்காவல்லையும் சந்நிதிக்குள்ள யானை போக முடியாது. யானை புகா மாடம். சின்னதா இருக்கு வாசப்படி. இப்படி கட்டனா 70 கோயில். சார், 70 கோயில் கட்டனான்னு சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்றாரா? சொல்லல. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? திருமங்கை ஆழ்வார் பாடுறார். ஆழ்வார் பாடுறார். திருமங்கை ஆழ்வார். இந்த பாட்டை கேளுங்க. முறுக்கிலங்கு கனித்து வருவாய் பின்னை கேள்வன் நப்பின்னையினுடைய கணவன். மண்ணெல்லாம் முன்னவிய சென்று வென்றி செருக்களத்து திரள் அழிய செற்ற வேந்தன் சிரம் துணித்தான் திருவடினும் சென்னி வைப்பீர். ராவணனை வெற்றி கண்டானே, அவனை நீங்கள் நினைமின்கள். எங்க போய் பார்க்கணும் அவனைத்தானே. திருநாரையூருக்கு வாருங்கள். நரையூர், திருநரையூர்னு பாட்டு. திருநரையூர்ல என்ன சிறப்பு? திருநரையூர் பெருமாள் கோயில். அதை கட்டியவன் கோச்செங்கச்சோழன். அவனுக்கு என்ன பெருமை? எண்டோள் ஈசருக்கு 70 கோயில் கட்டியவன். யாரு எண்டோளீசர்? எண்டோள் முக்கண் எம்மான். ஞாபகம் வருதா? அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிடையோர் இன்றோர் இடையோர் எனக்குண்டோ எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன். எண்டோள் முக்கண் எம்மான் சிவபெருமான். பாட்டை கேளுங்க. இருக்கிலங்கு திருமொழிவாய். சிவபெருமான் கிட்ட இருந்துதான் வேதங்கள் வந்தன. சிவபெருமான் தான் வேதத்துக்கு பொருளும் சொன்னார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் 4 வேதமும் பொருள்களும் அருளி. 4 வேதத்தையும் அவன்தான் சொன்னான். அதுக்கு பொருளையும் அவன்தான் சொன்னான். 4 வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த
ஆளவாயாவதும் இதுவே. திருஞான சம்பந்தர் மதுரையில பாடின பாட்டு. இருக்குன்னா ரிக்வேதம். இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகம் ஆண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. திருநரையூர் மணிமாடம் இவன் கட்டின கோயில். சிவபெருமானுக்கு 70 கோயில் கட்டினான், பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டினான். அவனுக்கு என்ன பேரு? கோச்செங்கச்சோழன். அத்தனை பேரும் இதை பாடுறாங்க. அப்பர் சாமி பாடுறாரு, சம்பந்தர் பாடுறாரு. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்செங்க நானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர் தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. அப்பர் சாமி தேவாரம். நலந்திகள் வாயில் நூலால் சருகிலை பந்தல் செய்த சிலந்தியை அரசதாள அருளினாய் என்று திண்ணம் கலந்துடன் வந்து நின் தாள் கருதி நான் காண்பதாக அலந்தனன் ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. எல்லாம் அப்பர் சுவாமி தேவாரம். அத்தனை பேரும் பாடுறாங்க. சிவலிங்கத்துக்கு பெருமை. அந்த சிவலிங்கத்துக்கு நீர்த்திரள் நாதர்னு பேர். அப்பர் சுவாமி அங்க வர்றார். அருமையான ஒரு பாட்டு. திருவானைக்காவல்ல பாடுன பாட்டு. நான் அகிலாண்டேஸ்வரிக்கு முழுக்க வரல, திருவானைக்காவல்ல நிக்கிறேன். ஒன்னு சொல்லிப்படுறேன். மத்தியான உச்சிக்கால பூஜை பார்த்திருக்கீங்களா? அங்க இனிமே பாருங்க, அந்த அர்ச்சகர் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு பூஜை பண்ணுவார். என்ன அர்த்தம்? அகிலாண்டேஸ்வரி இன்னும் கன்னியாக நின்று வழிபாடு செய்கிறாள். அவதான் பூஜை பண்ணுகிறாள். இன்னைக்கு கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. அகிலாண்டேஸ்வரிய கும்பிட்டா என்ன கிடைக்கும்? அட்ட சித்தியும் கிடைக்கும், அஷ்டமா சித்தி கிடைக்கும். அட்ட சித்தி நல் அன்பரு கருள விருது கட்டிய பொன்னன்னமே அண்ட கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் நம்மையே. அவ்வளவு பெருமை. அப்பர் சுவாமி உள்ள போறார். அருமையான பாட்டு. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார். அம்மா அப்பா சொந்தக்காரங்க அப்படித்தானே இத்தனை காலமா கிடந்துட்டான். யாரு கூட வர போறா? ஒரு பிள்ளை வராது. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்துதவுவார் ஒருவர் இல்லை. சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பார். விறகு கூட பெரிய விறக வைக்க மாட்டாங்கடா, சின்ன விறக வச்சு எரிச்சு விட்டுருவாங்கடா. சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய பொற்பாதம் வேண்டும். அப்படி பாடியவர் அப்பர் சுவாமிகள். இப்போ உன்ன ஒரு 3-4 செய்தி இருக்கு, அதை மட்டும் சொல்லிவிடுறேன். சோழராஜா எத்தனை திருவிளையாடலுங்கிறீங்க அந்த ஊர்ல. நடந்தாலே கால் வலிக்கும், அவ்வளவு பெரிய கோயில். சோழராஜா தினம் கோயிலுக்கு வந்து கும்பிடுவான். காவேரியில குளிப்பான். காவேரிக்கு பேரு தெரியுமா? பொன் கொளிக்கும் பொன்னி. அதான் பொன்னியின் செல்வன். பொன்னிங்கிறது காவேரி. காவேரியில குளிச்சா உடம்பு தங்கமாகுமா? சந்தேகம் இல்லாம. காவேரியில இப்ப தண்ணியே வர மாட்டேங்குது. கர்நாடகத்திலிருந்து விட்டாத்தான் தண்ணி, இல்ல வெள்ளம் வந்தாத்தான் தண்ணி. வெள்ளம் வந்ததுன்னா தண்ணி வந்துடும், இல்லைன்னா வராது. காவிரி தாய். காவிரியில குளிக்கிறான் மகாராஜா சோழராஜா. கழுத்துல முத்து மாலை போட்டிருக்கான். காவேரியில குளிக்கிறான். 3 முங்கு போடணும். முதல்ல 3 முங்கு போட்டானா முத்து மாலை இந்த தண்ணியில மேல வந்து கலண்டு போயிடுச்சு. ஆஹா, கழுத்துல போட்டிருந்த முத்து மாலை போயிடுச்சு. பரம்பரையா போட்ட முத்து மாலை போயிடுச்சு. சிவபெருமானே, இந்த முத்து மாலை உனக்கு ஆகட்டும். எங்கேயோ போயிடுச்சு, இது உனக்கு ஆகட்டும்.
பக்தியோட கும்பிட்டான். வந்தான், கோயிலுக்கு வந்தான், கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டான். ஜம்புலிங்கம் அபிஷேகம் நடக்குது. அர்ச்சகர் காவேரியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்றார். சோழ ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. டங்குன்னு ஒரு சத்தம். இவன் முத்து மாலை தண்ணியிலிருந்து வந்து சிவபெருமான் கழுத்துல விழுந்துருச்சு. இவனுக்கு எப்படி இருக்கும்? தாரமாகிய பொன்னி தன்துறையாடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொள் என ஆங்கே ஆரம் கொண்டயம் ஆனைக்காவுடை ஆதியை நாடும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டு 7ஆம் திருமுறை. அங்கு இல்லை, சுந்தரமூர்த்தி 7ஆம் திருமுறை. இது 7ஆம் திருமுறையில 242வது பாடல். தாரமாகிய பொன்னி தன்துறையாடி விழுத்தும். உள்ள விழுந்துருச்சு. விழுந்தத இவர் என்ன நினைச்சாரு? நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொள், விழுந்தத நீ எடுத்துக்கோ. சிவபெருமான் சொன்னபடி எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டாராம். இத சேக்கிழார் பெருமானும் பாடுகிறார். இறைவா நீ ஏற்றுக்கொள் அப்படின்னது. நிறைய பாட்டு இருக்கு, நாங்க எல்லாம் போகல. இப்போ அகிலாண்டேஸ்வரிட்ட வந்துட்டேன். இப்ப ரெண்டும் சேர்ந்து வந்தேன். இப்போ அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரியினுடைய திருமேனி கன்னி, அதனால வேகம் அதிகம். எதிர்த்தாப்புல இருக்கிற வீடெல்லாம் எரிஞ்சு போயிடும். அம்பாள் பார்வை நேர கதவு, வீடெல்லாம் எரியுது. எல்லாம் பயந்தாங்க. ஆதிசங்கரர் அங்கிருந்து வந்தார், பார்த்தார். அற்புதமான திருவேணி, தாடங்க பிரதிஷ்டை. காதுல பெருசா இந்த தோடு போடுறோம் பாருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டா தாடங்கம்னு பேர். இது வரைக்கும் போடணும். தாடங்கத்தை போட்டு பிள்ளையாரை கொண்டாந்து எதிர்த்தாப்புல வச்சு, பிள்ளையார் அவ்வளவு வேகத்தையும் எடுத்துக்கிட்டார். அம்பாள் அகிலாண்டேஸ்வரி இன்னைக்கு கருணை கடலாக காட்சி அளிக்கிறார். ஆதிசங்கரர் சௌந்தர்ய லகரி பாடினார். சௌந்தர்ய லகரிய இன்னைக்கு அந்த கோயில்ல அகிலாண்டேஸ்வரி சந்நிதியில சுத்தி வர, இன்னைக்கு அதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியார் அப்படின்னு திருச்சிக்காரர் பாடினார். அவ்வளவு அங்கே எழுதி போட்டிருக்காங்க. நீங்க படிச்சுக்கிட்டே வரலாம். சௌந்தர்ய லகரி ஆதிசங்கரர் தாடங்க பிரதிஷ்டை பண்ணினார். நான் ஒன்று சொல்லணும். இப்போ என் சொந்த கதை ஒன்று. 1961 1961 எனக்கு 18 வயசு. நான் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில பிகாம் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அகிலாண்டேஸ்வரி கோயில்ல கும்பாபிஷேகம் திருச்சியில 1961. கிட்டத்தட்ட 60 வருஷம் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் பல கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. எங்க சித்தப்பா ஒருத்தர் திருச்சியில இருக்கார். அவர் என்னை கூப்பிட்டு இங்க வா கும்பாபிஷேகத்துக்குன்னார். சரின்னு கும்பாபிஷேகம் பார்க்க போயிட்டேன். கூட்டிக்கிட்டு போயிட்டார். டிக்கெட்டு வாங்கி மேல அகிலாண்டேஸ்வரி கோபுரத்துக்கு பக்கத்துல நிக்கிறோம். ரொம்ப அந்த காலத்துல அவ்வளவு கூட்டம் கிடையாது. இப்ப லட்சக்கணக்கா வருது கூட்டம். இப்ப எங்க மதுரை கோயிலுக்குள்ளேயே போக முடியல. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வர்றாங்க. திருச்செந்தூர் அதை விட அதிகமா இருக்கு. அவ்வளவு கூட்டம் வருது. அதுவும் சபரிமலை போற கூட்டம் இப்ப ரொம்ப ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இது அந்த காலம். மேல போய் கோபுரத்துக்கு பக்கத்துல நிக்கிறோம். தண்ணி ஊத்துனா இந்த பக்கத்துல தெரியும் நிக்கிறோம். திடீர்னு ஒரு சலசலப்பு. சுவாமி வர்றாருன்னாங்க. யாருன்னு பார்த்தா காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள், 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 68வது பட்டம். கம்பீரமா கையில அந்த கோல் அதோட வந்து நிக்கிறார். நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு பக்கத்துல நிக்கிறார். எப்படி இருக்கும்? அவர் அவ்வளவு பக்கத்துல எல்லாம் பார்க்க முடியாது. பல்லக்குல போவார், அதுவும் பல்லக்கு மூடி இருக்கும்.
நம்ம பல்லக்கத்தான் பார்க்கலாம். கீழே இறங்கி வர்ற பொழுது தூரத்துல பார்க்கலாம். பார்த்தா அந்த பக்கம் அகிலாண்டேஸ்வரி கோபுரம், இந்த பக்கம் இவரு பரமாச்சாரியார். அற்புதமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல காஞ்சி பரமாச்சாரியார நான் தரிசனம் பண்ணினது அகிலாண்டேஸ்வரியினுடைய ஆலயத்துல. அதுக்கப்புறம் அவரோட பழகி அவருக்கு ஒரு நூல் எழுதி அவர் மேல திருநீர் விடு தூது பாடி அதை அவர் நெஞ்சில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அதெல்லாம் அப்புறம் நடந்துச்சு. மறக்க முடியுமா அகிலாண்டேஸ்வரிய? இன்னும் ஒரு செய்தி, அது ரொம்ப முக்கியம். தாயுமானவர் அங்கதான் இருந்தார். தாயுமான பெருமான் அங்கதான் வாழ்ந்து வந்தார். கோயில்ல சுவாமிக்கு பேரு தெரியுமா? தாயுமானவர். திருச்சிராப்பள்ளியில. அம்பாளுக்கு என்ன பேரு? மட்டுவார் குழலி. தேன் பொருந்திய மலர்களை அணிந்த கூந்தலை உடையவள். தாயுமானவர் கோயில்ல தான் தாயுமானவர் ரொம்ப நாள் வாழ்ந்தார். சன்னியாசி, பிச்சைக்காரர் மாதிரி படுத்து கிடந்தார். அங்க மலை மேல மலைக்கோட்டை பிள்ளையார், கீழே மாணிக்க விநாயகர். முடியாதவங்க மாணிக்க விநாயகரை கும்பிட்டு வந்துடுவாங்க, முடிஞ்சவங்க மேலே ஏறி போவாங்க. படியெல்லாம் உயரமான படி. அன்னைக்கு தாயுமானவர் ஒரு பரதேசி. அவர் இத்தனைக்கும் ராஜா வீட்டில் கணக்க பிள்ளை, நாயக்க மன்னருக்கு கணக்க பிள்ளையா இருந்தவர். எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி ஆயிட்டார். ஒரு இடத்துல அப்படி படுத்து கிடக்கிறார். அந்த ஊர் ராஜா அந்த பக்கம் வந்துட்டான். தாயுமானவரை பார்த்தான். ஐயோ பாவம், இவரு குளிர்ல ரொம்ப நடுங்கிக்கிட்டு படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு தான் போட்டிருந்த பொன்னாடை. பொன்னாடை என்ன தெரியுமா? இப்ப நம்ம எல்லாருக்கும் பொன்னாடை போர்த்துறாங்கல்ல, இது பேர்ல தான் பொன்னாடை. அது பொய். திருவிழாக்கள்ல நம்ம பண்ற முதல் பொய் என்ன? பொன்னாடைன்னு சொல்லிவிட்டு சாதாரண ஆடையத்தான் போர்த்துறோம். இது அந்த காலம். தங்க ஜருகை, மகாராஜாவில் தங்க ஜருகை பொன்னாடை. பார்த்தார் தாயுமானவருக்கு அதை எடுத்து போர்த்திட்டு போயிட்டார். தாயுமானவர் அதை போர்த்திக்கிட்டார். புரிஞ்சு போச்சு. இது எப்போ? இன்னைக்கு ராத்திரி. நாளைக்கு காலையில ஒரு மந்திரி ராஜாட்ட போனார். மகாராஜா, என்ன நீங்க நேத்தி ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தினீங்கள்ல? ஆமா, அத அவரு அங்கே இருக்கிற ஒரு இளம் பிச்சைக்காரிக்கு கொடுத்துட்டார். கடுமையான வார்த்தை, புரியுதா? பிச்சைக்காரின்னு சொல்ல வேண்டியதானே, இளம் பிச்சைக்காரிக்கு கொடுத்து விட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சாமியார்னு நம்பினா சரியா இல்லையே. வந்து பார்த்தா சொன்னது நிஜம். ஒரு பிச்சைக்காரி அந்த ஓரத்துல கிடக்கிறா, அவளுக்கு போர்த்தி இருக்காரு. கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. தாயுமான சுவாமிகிட்ட வந்தார். அதென்ன, நான் கொடுத்த பொன்னாடைய அந்த பிச்சைக்காரிக்கு போர்த்தி இருக்கிற? அகிலாண்டேஸ்வரிக்கு குளிர் அடிச்சுது, போர்த்தின போடா. யாருக்கு குளிர் அடிச்சுது? அகிலாண்டேஸ்வரிக்கு. அந்த மந்திரிக்கு இளம் பிச்சைக்காரியா தெரியுது. தாயுமானவருக்கு அந்த பொண்ணு அகிலாண்டேஸ்வரியா தெரியுது. அகிலாண்டேஸ்வரிக்கு குளிர் அடிச்சுது, போர்த்தினேன். ராஜாவுக்கு கோபம். நேர கோயிலுக்குள்ள போறார். அகிலாண்டேஸ்வரிய பார்க்கிறார். திருவானைக்காவல்ல இந்த பொன்னாடை அவளுக்கு போர்த்தி இருக்கு. நாயக்க மன்னர். புரியுதா? எந்த பொண்ணை பார்த்தாலும் தாயுமானவருக்கு அகிலாண்டேஸ்வரியா தெரியுது. மகா வித்துவான் அகிலாண்டேஸ்வரி மாலை பாடின மாதிரி தாயுமான சுவாமிகள் நிறைய பாடினார். நான் என்ன செய்யறேன், இப்போ 2 பாட்டை மட்டும் இப்போ சொல்லிட்டு முடிக்க போறேன். ஒரு பாட்டு நம்ம அம்மா சொன்ன பிள்ளை தமிழ். எனக்கு பிடிச்ச பாட்டு. அவங்க கரெக்டா அதையே பாடுறாங்க. அகிலாண்டேஸ்வரி பிள்ளை தமிழ். பொன்னே வருக, மூ உலகும் பூத்தாய் வருக. புரியுதா? புரியலையா? 3 உலகத்தையும் பெற்றாய் இல்ல, பூத்தாய். பூ பூக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும்? பூ பூக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும்?
பளிச்சுன்னு பூக்குது. நீ இத்தனை உலகத்தையும் கஷ்டப்படாம சிரமப்படாம பூ பூக்குற மாதிரி பூத்துட்ட. அந்த வார்த்தை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பூ பூத்த மாதிரி. பொன்னே வருக, மூ உலகும் பூத்தாய் வருக, நாயேனை புறந்தாய் வருக, வடுதியர்கோன் புதல்வி வருக. வழுதியர்கோன் புதல்வி. பாண்டிய நாட்டில மீனாட்சியா வந்தாள்ல, அது ஒரு கதை ஞாபகச்சுங்க. வழுதியர்கோன் புதல்வி வருக, முகிற்கு இளைய மின்னே வருக. முகில் யாரு? ஸ்ரீரங்கத்து பெருமாள். இவ தங்கச்சி. தங்கச்சியே எங்க வருது? அபிராமி அந்தாதி ஞாபகம் வருதா? திருமாலுக்கு தங்கச்சி. முகிற்கு இளைய மின்னே வருக. அவர் முகில், நீ மின்னன். அவர் அண்ணன், நீ தங்கச்சி. முகிற்கிளைய மின்னே வருக, மெஞ்ஞான விளக்கே வருக, மறை நான்கின் விரிவே வருக. 4 வேதத்துக்கும் விரிவு நீதான், பேரின்ப விளைவே வருக. பேரின்பம் நீதான், மிகுங்கருணை அன்னே வருக. அம்மாவுக்கு கூட அவளது கருணை இருக்காது, அவளுக்கு ரொம்ப கருணை. மிகுங்கருணை அன்னே வருக. அகம் நெகுவார்க்கு அணியே வருக. அவளை நினைச்சு யாரெல்லாம் உருகுகின்றார்களோ அவர்களுக்கு அழகை சேர்ப்பவள் அணியே வருக. அலர் மடவார்க்கு அரசே வருக. மலர்ல இருக்கிற மங்கையர்களுக்கு நீதான் மகாராணி. மலர்ல இருக்கிறது யார் யாரு? சரஸ்வதி என்ன மலர்? வெள்ளத்தாமரை. மகாலட்சுமி திருமகள், அவளும் தாமரைப்பூ தானே. மலர்ல இருக்கக்கூடிய 2 பேரு, அவர்களுக்கு அன்னே அரசே வருக. உரைப்பரும் சீர் அம்மே வருக. அழல் கரத்து மண்ணேர் உடலம் பகிர்ந்த இளமயிலே வருக வருகவே. நெருப்பா நிற்கக்கூடிய சிவபெருமானுடைய உடம்புல பாதியை பெற்றவளே வருக வருகவே. மதமாதங்க வனத்து மடமானே வருக வருகவே. மத மாதங்க வனத்து மடமானே வருக வருகவே. மதங்க முனிவர் பெற்றெடுத்த மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்டவள் மாதங்க வனத்து மடமானே வருக வருகவே. இன்னும் ஒரு பாட்டு, அது எழுதி வச்சேன், கட்டாயம் சொல்லணும். அகிலாண்டேஸ்வரிய கும்பிட்டா என்ன சார் கிடைக்கும்? நம்ம அதானே கேட்போம். பாட்டை பாருங்க. எண்ணிறந்த தாயர் வயிற்று இருந்து பிறந்திடும் துயரம் எனைத்தும் நீங்க. மண்ணிறந்து புனல் இறந்து வயங்கிய செந்தி இறந்து வழியினோடு விண்ணிறந்து பெருங்கருணை தாயாகி தனது அகட்டின் விரவ வைத்து கண்ணிறந்த கவின் காட்டும் அகிலாண்ட நாயகியை கருத்துள் வைப்பாம். இது திருவானைக்காவல் புராணம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம எத்தனை தாய் வயிற்றுல பிறந்திருப்போம், அகிலாண்டேஸ்வரி காலில் விழுந்தா இதுதான் கடைசி பிறவி. எங்க மதுரையில மீனாட்சிக்கு முன்னால ஒருத்தர் நின்று கும்பிட்டாரு. நான் அவருக்கு பின்னால நிக்கிறேன். அந்த காலத்துல மீனாட்சி சந்நிதியில பக்கத்துல போகலாம். இன்னைக்கு தூரத்தை நின்றுதான் பார்க்கலாம். அதுவும் மீனாட்சியை பார்க்க முடியாது. அர்ச்சகர்கள் முன்னையும் பின்னையும் போவாங்களா, அவர்களுடைய பின்னழகை பார்த்து கும்பிட்டுட்டு போகலாம். பக்கத்துல போய் அம்பாளை பார்க்க முடியாது. அப்போ பக்கத்துல போகலாம். இவரு முன்னால நின்று கும்பிடுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அம்மா மீனாட்சி, உன்ன போன பிறவியில நான் கும்பிடல, மன்னிச்சுக்கோ. அடுத்த பிறவியில நான் கும்பிட மாட்டேன், அதுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவருக்கு என்ன எல்லா பிறவியும் நினைப்புல இருக்கா? நமக்கு ஒரு பிறவி நினைப்புல இருந்த இந்த பாடா இருக்கு. போன பிறவி அடுத்த பிறவி நினைப்புல இருந்தா என்னத்துக்காகும்? கடவுள் கொடுத்த நன்கொடை மறதி. மறதி நன்கொடை இல்லையா? மாமியார் மருமகளை திட்டுனது, மருமக மாமியாரை திட்டுனது எல்லாம் நினைப்புல இருந்தா ஒருத்தரோட ஒருத்தர் முகத்துல முழிச்சுக்க முடியுமா? நல்ல வேளை மறந்துடுறோம். இவர் என்ன சொல்றார்?
போன பிறவியில உன்னை கும்பிடல, வெளியில வந்தார், நான் பிடிச்சுக்கிட்டேன். ஏய்யா போன பிறவியில கும்பிடலைங்கிற, அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த பிறவி வந்துருச்சுல்ல கெட்டிக்காரன், இந்த பிறவி வந்துருச்சுல்ல, அவளை கும்பிட்டா பிறவி வராதே. இந்த பிறவி வந்துருச்சு, அப்ப என்ன அர்த்தம்? நான் போன பிறவியில கும்பிடலைன்னு அர்த்தம். பரவாயில்லையா, அடுத்த பிறவி கும்பிட மாட்டேன் நீயே, அது எப்படி? இப்ப கும்பிடுறன்ல, அடுத்த பிறவி வராதில்ல, வந்தா தானே கும்பிடுறதுக்கு. அதனால அடுத்த பிறவியிலையும் கும்பிட மாட்டேன். நான் அந்த ஆளை பார்த்து ஒரு கும்பிடுபட்டேன். நீ விவரந்தாயா பொழைச்சுக்குவே. பிறவியை மாத்தணும்னா யாரு காலில் போய் விழணும்? பிறவி இல்லாதவன் காலில் போய் விழணும். யாருக்கு பிறவி இல்லையோ அவன்கிட்ட தானுங்க போகணும். எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகணும், அவருக்கே 104 டிகிரின்னா நான் என்னத்துக்காகிறது? காய்ச்சல் இல்லாதவர்கிட்ட தானே நான் காய்ச்சலை நீக்கிக்க போகணும். ஒரு டாக்டர்கிட்ட போய், எங்க ஊருக்காரர் ஒருத்தர் போய் கண் டாக்டர்கிட்ட போய் நின்னாரு. கண் டாக்டர் என்னன்னாரு, டாக்டர் சாயந்தரம் ஆனா எதை பார்த்தாலும் 2 தெரியுது. டாக்டர் இப்படி பார்த்தாரு. அதை சொல்றதுக்கு ஏன் 4 பேர் வந்திருக்கீங்க? அவருக்கு எல்லாம் 4 நாளா தெரியுது, இவருக்காவது பாவம் 2 தெரிஞ்சுது. இந்த டாக்டர்கிட்ட போனா பொழப்பெண்ணத்துக்கு ஆகிறது. அதனாலதான் பிறவா யாக்கை பெரியோன் சிவபெருமானை கும்பிட்டா இனிமே பிறவி வராது. மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. மீட்டு இங்கு வந்து, ஒரு ஆளு சொன்னா, மாணிக்க வாசகருக்கு இங்கிலீஷ் தெரியும். என்னடான்னு மீட்டிங்னு பாடி இருக்காரு சார், MWTING. மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. அட பாவி, அது இங்கிலீஷ் மீட்டிங் இல்லடா, அது தமிழ். மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. அது மாதிரி தாய் வயிற்றில பிறந்த துன்பம் அகிலாண்டேஸ்வரிய கும்பிட்டா போயிடும். அவ இதுக்காக மண்ணை விட்டு, தண்ணீரை விட்டு, நெருப்பை விட்டு, காற்றை விட்டு, ஆகாசத்தை விட்டு பூமியில வந்து ஒரு வடிவம் தாங்கி தன்னுடைய வயிற்றிலே எல்லாரையும் வைத்து காப்பாற்றுகிறாள். அவளை கும்பிட்டால் கண்ணிறந்த கவின் காட்டும் பேரழகியாய் இருக்கக்கூடியவள் அகிலாண்டேஸ்வரி. அவளை கும்பிட்டால் நம்முடைய பிறவி போய்விடும். திருஞான சம்பந்த சுவாமி தாரமாய மாதராள் தான் ஒரு பாகமாகினான். அது சின்ன பிள்ளை தாளத்தை வச்சு அருமையா பாடும். தாரமாய மாதராள் தான் ஒரு பாகமாகினான், ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான், ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. அவரை கும்பிட்டா எல்லா வினைகளும் தீர்ந்து போய்விடும். அப்பர் சுவாமி காளையார் கோவிலுக்கு போறார். காளையார் கோவிலுக்கு இலக்கியத்துல என்ன பேரு? காணப்பேர். அங்க போய் பாடுறார். திருவானைக்கா நினைப்பு வருது. ஆனைக்காவில் அண்ணலை, ஆரூர் நிலாய அம்மானை, காணப்பேரூர் கட்டியை. காணப்பேரூர்ல யாரா? வெள்ளமா, கரும்பு கட்டி தானம்மா வெள்ளம். ஆனைக்காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை, காணப்பேரூர் கட்டியை கானூர் முளைத்த கரும்பினை, வானப்பேரார் தொழுதேத்தும் வாய்மூர் வாழும் வலம்புரியை. திருவாய்மூர் மானக்கையிலை மலகடிற்றை மதியை சுடரை மறவேனே. ஆனைக்காவில் அணங்கு, ஆனைக்காவில் அணங்கினையா. அதுக்காக வந்தேன். ஆனைக்காவில் அப்பனை இல்ல, அணங்குன்னா யாரு? பொண்ணு. ஆனைக்காவில் அகிலாண்டேஸ்வரியைன்னு அர்த்தம். ஆனைக்காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை, காணப்பேரூர் கட்டியை கானூர் முளைத்த கரும்பினை, வானப்பேரார் வந்தேத்தும் வாய்மூர் வாழும் வலம்புரியை, மானக்கையிலை மலகடிற்றை மதியை சுடரை மறவேனே. அருணகிரிநாத சுவாமி அங்க போனார்.
அருமையான திருப்புகழ். நாடி தேடி தொழுவார்வால் நானந்தாக திரிவேனோ மாட கூடல் பதிஞான வாழ்வை சேரத் தருவாயே பாடல் காதல் புரிவோனே. அது என்ன பாடல் காதல் புரிவோனே? யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களை சிவபெருமானுடைய புள்ள முருகப்பெருமான் விருப்பமோட பக்கத்துல வந்து காப்பாத்துவானாம். பாடல் காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனேன். பாலும் தேனும் மாதிரி அருள் பண்ணுவானாம். பாலும் தேனும் அருமையான காம்பினேஷன். ஞாபகம் வச்சுங்க, ராத்திரிக்கு தூங்குற போது பாலில் ஒரு சொட்டு தேன் விட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பாலை தேனொத்தருள்வோனேன் ஆடல் தோகை கினியோனே ஆனைக்காவில் பெருமாளே ஆனைக்காவில் பெருமாளே. திருப்புகழ் பாட்டு. நான் என்ன பண்றேன், ஒரு தலைப்பை எடுத்தா அதை பத்தி எங்கெங்க எல்லாம் என்னென்ன வருதுன்னு ஒரு ஸ்லிப் எழுதி போட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. திருவானைக்காவல் ஒரு தரம் போங்க, அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால நின்னுங்க, அப்படியே கண்ணீர் கொட்டும். அவ அற்புதமா அழகாக நிற்பாள். அவளை வழிபட்டு அந்த ஜம்புகேஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கி அகிலாண்டேஸ்வரியினுடைய திருவருள் பெற்ற காளமேக புலவர் தாயுமானவர் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி எந்திர பிரதிஷ்டை தாடங்க பிரதிஷ்டை செய்த ஆதிசங்கரரை நினைத்து அகிலாண்டேஸ்வரியின் மீது மிகுந்த பக்தி கொண்ட பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவடிகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலன் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு வந்து கலந்து கொண்ட பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி